Sister, praise the Lord, brothers and sisters. Praise the Lord, brother. Okay. Praise the Lord, brother. Praise the Lord, sister. Praise the Lord, praise the Lord. Okay, கடந்த 2 வாரங்களாக நாம் ஜெபிப்பதை குறித்து நாம் தியானித்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் ஸ்லோவா தான் போறேன். அதுல ஒவ்வொரு பாயிண்ட்டுடைய முக்கியத்துவத்தை நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்பதான் அதனுடைய நம்ம கரெக்டா அதை செய்யறதுக்கு நமக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். ஓகே, கடந்த வாரம் நம்ம தியானிக்கும் பொழுது நம்முடைய உடலையும் சந்திப்பு கூடாரத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம். ஒரு சந்திப்பு கூடாரத்து உள்ளே நாம் நுழையும் பொழுது நன்றியோடு நுழைய வேண்டும் அப்படின்னு சொல்லி திருப்பாடல் 104 கூறுகிறது. அதனால நம்முடைய ஜெபத்துல முதல்ல ஒரு நன்றி பாடல், அடுத்தது கடவுள் நமக்கு செய்த காரியங்களுக்காக நன்றி செலுத்தணும்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, இதுல எதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது 4 காரியத்துக்கு நம்ம நன்றி சொல்வது மிக மிக அவசியம். ஒன்று, நம் வாழ்க்கையில் கடவுள் ஏற்கனவே செய்து முடித்த நல்ல காரியங்களுக்காக. என்னுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா 38 வயது வரை நான் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கிறிஸ்டியனா இருந்தேன். கோயிலுக்கு ஒழுங்கா போகாத ஒரு கிறிஸ்தவனாக, இறை வார்த்தையை படிக்காத ஜெபிக்காத ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்போ அதுக்கு முன்னால் நான் இறந்துருந்தேன், எங்க போயிருப்பேன் 99.9% நரகத்துக்கு போறதுக்கு சான்ஸ் உண்டு. ஓகேங்களா? அப்ப கடவுள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து மீட்டு ஒரு அவருடைய வேலையை செய்யக்கூடிய, அவருடைய திருத்தொண்டை செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஊழியத்தை கொடுத்ததற்காக நான் அடிக்கடி நன்றி சொல்வது உண்டு. இதுக்கு மாத்திரம் நிறைய காரியம் நமக்கு இது வரைக்கும் கடவுள் செய்து முடித்த நன்மைகளுக்கு, இப்பொழுது நமக்கு செய்து கொண்டிருக்கிற நன்மைகளுக்கு, அடுத்தது நம்பிக்கையினால் இன்னும் நமக்கு இதெல்லாம் செய்வார்னு சொல்லிட்டு நம்ம அறிக்கை பண்ணி நன்றி செலுத்தலாம். 3 காரியத்துக்கு மெயினா நன்றி செலுத்தலாம். நம் வாழ்க்கையில் ஏற்கனவே கடவுள் செய்த நன்மைகளுக்காக, இன்று நம்ம வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக. இது வரைக்கும் நம்ம உயிரோட வச்சிருக்கதே ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை. நிறைய பேருக்கு உலகத்துல வேலை இல்லாம இருக்கிறாங்க, நமக்கு ஒரு வேலையை கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு நன்றி. வாழ்க்கை துணைவி இல்லாம, துணைவர் இல்லாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நம்மளுக்கு கொடுத்திருந்தா அதுக்கு நன்றி சொல்லணும். குழந்தை செல்வம் எல்லாம், ஸோ நிறைய காரியத்தை நம்ம சொல்லலாம். ஸோ இன்று நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு நன்மைக்காகவும் நன்றி செலுத்த வேண்டும். அடுத்தது, இப்போ நீங்க ஒரு காரியத்துக்கு ஜெபிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? நீங்கள் ஆண்டோட கேட்கும்போது அது கிடைத்து விட்டது என்று நம்பணும். நம்பினா என்ன பண்ணுவோம்? நம்ம நன்றி செலுத்துவோம். இப்போ நீங்க கேட்ட காரியம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க ஒரு வேலைக்காக ஜெபிக்கிறீங்க, ஜீசஸ் உங்கள்ட்ட நேரா ஓகேம்மா உனக்கு வேலை கொடுத்துறேன் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ நீங்க மறுபடியும் ஜெபிப்பீங்களா, நன்றி சொல்வீங்களா? இல்லையா? அப்போ நேரா ஜீசஸ் சொன்னா நன்றி சொல்றீங்க, நேரா வரலன்னா நன்றி சொல்ல மாட்டேன்னா நம்ம கண்டு விசுவசிக்கிற தோமையார போல இருக்கிறோம். நாம் காணாமல் விசுவசிக்கிற அபிரகாம போல இருக்கணும். அப்போ ஒரு காரியத்தை குறித்து ஒரு 4 நாள் 5 நாள் ஜெபிச்சோமா, உண்மையான நம்பிக்கையோட ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் ஆண்டவரே இதை கொடுத்ததற்கு நன்றின்னு சொல்லி நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? அப்போ 3 காரியத்துக்கு முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டும். எதுக்கெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. செய்து முடித்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லணும் பிரதர். அப்புறம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நன்மைகளுக்கு, நம்பிக்கையினால் இனி செய்ய போகும் நன்மைகளுக்கு கிடைத்து விட்டது என்ற நன்றி சொல்லணும். வெரி குட், வெரி குட். 4வது, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக செய்து முடித்த காரியங்களுக்காக நன்றி செலுத்தணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க சந்திப்பு கூடாரத்துல என்ட்ரு பண்ணோடனே பாத்தீங்கன்னா பலிபீடம் தான் வருது. ஓகேங்களா? ஸோ கடவுள் நமக்கு செய்து முடித்த சிலுவையிலே ஜீசஸ் நம்ம பாவத்தை போக்குனார்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதோட மட்டும் முடிச்சிடல. நிறைய காரியங்கள் சிலுவையில நடந்தது இல்லையா? நம்மை குழந்தைகளாக இல்லையா, கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றினது அந்த சிலுவை சாவுதான். சாத்தானுடைய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்தையும் தொலைத்தது இயேசு கிறிஸ்துடைய பரிகார பலி. நம்மை பிதாவுடைய சன்னிதானத்தில் நிறுத்தியது இயேசு கிறிஸ்துடைய பரிகார பலி. நம்மை ஒரு நீதிமான மாற்றியது அவருடைய இரத்தம் இல்லையா? நாம் செய்த அனைத்து பாவங்களையும் அவர் இரத்தத்தால் தான் கழுவப்படுறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. எபிரேயர் 9:14 அப்படித்தான் போட்டிருக்குது. நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கணும்னா இயேசு கிறிஸ்துடைய பலியால் தான் சுத்திகரிக்க முடியும். அவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவிக்கு முற்றிலுமாக புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பழைய நேச்சர் மாறி புதிய ஒரு இயல்பை கொடுத்திருக்கிறார். பழையன எல்லாம் கழிந்தன, கிறிஸ்துவோடு இணைந்திருப்பவர்களுக்கு பழையன எல்லாம் கழிந்தது, எல்லாம் புதிதன் ஆகினது என்றோ. அதே போல 1 பேதுரு 1:23 படிக்கிறோம், நாம் அழிந்து போகிற வித்தினால் அல்ல, அழியாததும் நிலைத்திருப்பதுமான வித்தாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையால் புதுப்படைப்பாக மாற்றப்பட்டுள்ளோம். இது என்ன அர்த்தம்னா, நம்ம பிறக்கும் போது
நம்முடைய தந்தையுடைய ஸ்பெர்ம்ல இருந்து பிறந்தோம். இப்போ இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையால் நாம் மீண்டும் பிறந்திருக்கிறோம். இதை நீங்க கரெக்டா விசுவாசித்தீங்கன்னா நம்முடைய பாரம்பரியத்திலிருந்து வர்ற ஜெனட்டிக் டிசார்டர்ஸ்ல எல்லாத்துலேருந்து வெளியில வர முடியும். இப்போ அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்தது, அதனால குழந்தைக்கு சுகர் வரும். இது டாக்டர் சொல்றது உண்மைதான். அது நான் பொய்ன்னு சொல்ல வரல, மெடிக்கல் பிரகாரம் அது கரெக்ட். ஆனா இறை வார்த்தை என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையால் நம்ம புது படைப்பாக மாறிவிட்டோம், பழையன எல்லாம் கழிந்தன, எல்லாம் புதிதாகின. இதை அறிக்கை பண்ணி எங்க அப்பா அம்மாவுக்கு இருந்த நோய் எனக்கு வர முடியாதுன்னு டிக்ளேர் பண்ணோம்னா அந்த நோய் நமக்கு வராது. அப்பாவுக்கோ மாமாவுக்கோ தாத்தாவுக்கோ கேன்சர் இருந்தால் நமக்கு வரும். இது மெடிக்கலுடைய ஒரு ரிப்போர்ட். பட் இந்த வார்த்தையை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது அந்த நோய் நம்முடைய வாழ்க்கையில் வராது. ஸோ இது மாதிரி நிறைய காரியங்களை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக செய்து முடித்திருக்கிறார். அதற்கு எல்லாவற்றிற்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த நன்றி சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நன்றியை பத்தி சொல்லும் போது பைபிள் என்ன சொல்லுது? நன்றி பலி என்று சொல்லுகிறது இல்லையா? திருப்பாடல்கள் 116:17. திருப்பாடல்கள் 116:17. நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன், ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன் சொல்லியிருக்குது. நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். திருப்பாடல்கள் 50:14. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், உன்னதருக்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள். அப்போ நன்றியை ஒரு பலியாக சொல்லப்படுகிறது. துதியையும் நிறைய இடத்துல பலியாக சொல்லப்படுகிறது. ஏன் நன்றியை பலியாக சொல்றாங்கன்றது ரொம்ப முக்கியம். இப்போ பலினா என்னது? ஒரு உயிரை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கறது தான் பலி இல்லையா? அப்ப இந்த இடத்துல நன்றி செலுத்தும் போது எதுக்கு பலின்னு சொல்றாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒண்ணும் இல்லை, நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்து சம்பாதிக்கிறோம். நிறைய பேர் கடவுளை அறியாத மக்கள், கடவுளை தெரிந்த கிறிஸ்தவர்களும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க? நான் கஷ்டப்பட்டேன், நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய சொத்து, என்னுடைய பணம். ஆனா நன்றி செலுத்தும் போது உண்மையிலே அதை கடவுளை உணர்ந்தவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் என்னதான் ஓடினாலும் உழைச்சாலும் உங்களுடைய கிருபை இல்லாம என் கையில ஒரு பைசா வராது, இதெல்லாம் நீர் கொடுத்த கிருபைன்னு யார் நன்றி சொல்ல முடியும்? அப்ப நம்ம அப்படி சொல்லும் போது நாம் சுயத்துக்கு மறிக்கிறோம். இது என்னுடைய திறமை இல்லை கடவுளே, நீர் கொடுத்த பிச்சை, நீர் கொடுத்த கிருபை இல்லையா? பைபிள் என்ன சொல்லுது? பணம் ஈட்ட வல்ல ஆற்றலை அளிக்கும் கடவுள்னு இருக்குது. பணத்தை ஒருத்தன் சம்பாதிக்கிறான்னா அதுக்குள்ள சக்தியையும் ஆற்றலையும் கொடுத்தது கடவுள். அப்ப நம்முடைய வாழ்க்கை நம்மால் ஒரு செல்வந்தராக முடிகிறது, ஒரு நல்ல வேலையில இருக்கிறோம், நாம் திறமையாக ஒரு வேலையை செய்யறோம்னா அது கடவுள் கொடுத்த கிருபை. அப்ப நம்ம நன்றி சொல்லும் போது நம்ம அதை அங்கீகரிக்கிறோம். இது என்னுடைய திறமையால் அல்ல, கடவுளுடைய கிருபையினால் நான் என்னுடைய வேலையை செய்கிறேன், இதை நான் சிறப்பாக செய்கிறேன், என் குடும்பத்தை நான் ஒழுங்காக நடத்துகிறேன், எனக்கு கடவுள் கொடுத்த ஊழியத்தை நான் ஒழுங்காக செய்யறேன்னா கடவுளுடைய கிருபையினால் செய்கிறோம். அப்ப நன்றி செலுத்தும் போது நம்ம உண்மையிலே அதை உணர்ந்து சொல்றோம். அப்போ நாம் நன்றி செலுத்தும் போது நம்முடைய சுயத்துக்கு மறிக்கிறோம். அதனாலதான் என்ன சொல்ல, நன்றிய பலி என்று சொல்லப்படுகிறது. நிறைய பேர் உலகத்துல பாக்குறோம் இல்லையா? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், ஏன் சொத்து, நான் கஷ்டப்பட்டு படிச்சதுனால முன்னுக்கு வந்தேன். இதெல்லாம் பெருமைக்குரிய வார்த்தைகள். அது கடவுள் கிறிஸ்துவிடம் வரும் வரைக்கும் அது புரியாது. நான் ஒரு காலத்துல அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன், கஷ்டப்பட்டு நான் படிச்சேன், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுதுதான் நமக்கு தெரியுது, நம்மை விட அதிகமாக உழைத்தவர்கள், நம்மை விட அதிகம் படித்தவர்கள், நம்மை விட அதிகம் அனுபவம் உள்ளவங்களுக்கு நமக்கு கிடைச்ச வேலை கிடைக்காம இருக்குது. இருக்குதா இல்லையா? நம்மை விட மிக அதிக ஞானம் உள்ளவர்கள், புத்தி உள்ளவர், சக்தி உள்ளவர்கள், படித்தவர்கள் ஒரு சிலர் வேலை இல்லாமல் இருக்கிறத நான் பார்க்குறேன். எங்களுடைய ஆஃபீஸில் எத்தனையோ சகோதர சகோதரர்களை நாங்கள் இன்டர்வியூ பண்ணுறோம். ஒரு சிலருடைய சேலரியை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். இந்த படிப்பு படித்தவங்க இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருக்காருன்னு ஆச்சரியமா இருக்குது. ஒரு சிலர் பார்க்கும்போது இவ்வளோ படித்தவங்க இவ்வளோண்டு தான் சம்பளம் வாங்குறான்றது ஆச்சரியமா இருக்குது. அப்போ நாம் என்னதான் ஓடினாலும் உழைத்தாலும் அவருடைய கிருபை இல்லாமல் நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். எல்லாத்துமே அவருடைய கிருபை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்முடைய வேலையை செய்யாம இருக்கக்கூடாது. நம்மால் முடிந்தவரை நம்ம வேலை செய்யணும். ஆனா கடவுளை சார்ந்து செய்யும் பொழுது கடவுளுடைய கிருபை நம்மை தாங்கும். Praise the Lord. Hallelujah. ஓகே, அப்போ நன்றியை பலி என்று சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன? அது நம்முடைய சுயத்துக்கு மறிப்பதாக இருக்கிறது. நம் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியமும் என்னுடையது அல்ல, என்னுடைய திறமையினால் அல்ல, எல்லாம் கடவுளுடைய கிருபை என்று நாம் நம்முடைய சுயத்துக்கு மறித்து நம் கடவுளை நம்மை மாட்சிமைப்படுத்துகிறோம். நன்றி செலுத்தும் போது நம்ம கடவுளை மாட்சிமைப்படுத்துறோம். இன்னொன்று, ரோமர் 1:21 இறை வார்த்தையை பார்த்தீங்கன்னா, ரோமர் 1:21 இதுல கடவுளை தெரிந்திருந்தும் கடவுளுக்கு மாட்சி கொடுக்காத மக்களை பற்றிய புனித பவுல் சொல்றார்.
ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவை ஆயின. உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று. ஒரு மனிதன் கடவுளை தெரிந்திருந்தும் அவருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கும் பொழுது, அவரை மாட்சிமைப்படுத்தாமல் இருக்கும் பொழுது, அவனுடைய எண்ணங்கள் பயனற்று போகும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்ப என்னன்னா, நீங்க என்னதான் பிளான் பண்ணி உங்க வாழ்க்கையில செயல்படுத்தணும், கடைசி நிமிஷத்துல அது நிறைவேறாமல் போகிவிடும். உங்க வாழ்க்கையில் நீங்க தொடர்ந்து செய்றீங்க, கை கெட்டினது வாய் கெட்டல அந்த மாதிரி ஆயிட்டு இருக்குன்னா, தினமும் நன்றி சொல்றீங்களான்னு யோசித்து பாருங்க. எந்த ஒரு மனிதனுக்கு உண்மையான உள்ளத்திலிருந்து ஆண்டவரை நன்றி செலுத்த முடியவில்லையோ, அவன் வாழ்க்கையில அவன் நினைத்தபடி நடக்காம போகும். பைபிள் ஏன்னா அவனுடைய எண்ணங்கள் பயனற்று போகும் இருக்கு. நீங்க கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி பண்ற பிசினஸ் ஃபெயிலியர் ஆகும். அதற்கு அடுத்தபடியாக அவருடைய உள்ளம் இருண்டு போயிற்று. கடவுளுடைய குரல் கேட்காது இல்லையா, பரிசுத்தாவுடைய அபிஷேகம் இருக்காது. அந்த மாதிரி கடினப்பட்ட ஒரு இருதயமாக மாறி போவதற்கு முக்கியமான காரணம் என்ன? நன்றி செலுத்தாமல் போகுது. அப்ப நீங்க ஆண்டவருக்கு எல்லா விஷயத்துல நன்றி செலுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சிந்தனை புதுப்பிக்கப்படும், உங்களுடைய இருதயமும் பிரகாசம் அடையும், கடவுளுடைய பிரசன்னத்தில் நாம் நிறைய முடியும். ஸோ நன்றி செலுத்துவது மிக மிக அவசியம். Praise the Lord. அப்போ நிறைய நேரம் நன்றி செலுத்தணுமா, நன்றி செலுத்தக்கூடாதான்? உங்கள பலர் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு ஊழியத்தை கடவுளுக்காக ஊழியங்கள் செய்யறீங்க. எதுக்காக ஊழியம் செய்யறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எது உங்களை அந்த ஊழியம் செய்ய தூண்டியது? ஷேர் பண்ணலாம். கடவுளின் அன்பு. ஓகே, கடவுளுடைய அன்பு தூண்டிச்சு. வேற யாராவது? கடவுளோடு நமக்கு சேர்ந்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செய்யணும். கடவுள் வார்த்தையின் மீது கொண்ட ஈர்ப்பால். இது ஓகே, வெரி குட். இறை வார்த்தையின் மேல் கொண்ட ஈர்ப்பினால். ஓகே, குட். வேற யாராவது? நான் சந்தோஷமா இருக்கேன் பிரதர். அதனால நான் ஆண்டவர் அறிஞ்சதுனால அந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பிரதர். வெரி குட். கடவுளை நான் தெரிந்து கொண்டதுனால சந்தோஷமா இருக்கேன், அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே, நான் ஊழியத்துக்கு வந்தது முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நரகத்துக்கு போயிருந்த என்ன ஆண்டு அழைத்துட்டு கூட்டிட்டு வந்து அவருடைய சன்னிதானத்தில் நிறுத்தினார் என்ற ஒரு நன்றி கடனுக்கு தான். அதே போல என்னை போல நரகத்துக்கு போற ஒருத்தனும் போகக்கூடாது. முடிந்த அளவுக்கு என்னால் எத்தனை பேரை நரகத்துக்கு போட்டோன்னு ஆண்டுகிட்ட கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நன்றி கடன் தான். உண்மையிலே சொல்றேன், அந்த நன்றி கடன் தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது. அதுக்கப்புறம் கடவுள் மேல அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறோம், கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கிறோம், கடவுள் மேல அன்பு செலுத்துறோம். ஆனால் ஊழியத்துக்கு நான் வந்ததுக்கு முக்கியமான காரணம், நான் நரகத்துக்கு போயிருந்த என்னை கடவுள் அதுல இருந்து உள்ள ஊழ்ந்தவன தூக்கி வெளியில கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்தார். அதனால என்னால் முடிந்தவரை யாரையும் நரகத்துக்கு போடாமல் ஆண்டவரிடம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நன்றி உணர்வு. ஸோ நம்ம நிறைய நேரத்துல பாக்குறோம், ஒரு சில சகோதரிகள் வராங்க, ஜெபிக்கிறாங்க, கடவுள்கிட்ட இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அதுக்கப்புறம் வர்றது கிடையாது. அதற்கு முக்கியமான காரணம் நன்றி உணர்வு இல்லாமல் இருப்பது. நமக்கு நன்றி உணர்வு மிக மிக அவசியம். நான் ரொம்ப நாளுக்கு முன்னால ஒரு ஜெபத்தை படித்தேன், ஒரு சாதாரண ஒரு ஜெபம். அதில் ஒருத்தர் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறாருன்னா, ஆண்டவரே இந்த நாய் என்னிடம் எவ்வளவு நன்றி உணர்வோடு இருக்குதோ அந்த நன்றி உணர்வு எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறார் இல்லையா? நாய் பாருங்க, உயிரை கொடுக்கும் அளவுக்கு எஜமானை அன்பு செய்கிறது. நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், நாய் இறந்து போன அப்புறம் கல்லறையில வந்து டெய்லி அழுகிறதெல்லாம் நம்ம ஒரு சில வீடியோக்குள்ள பார்க்க முடியுது இல்லையா? நாய்க்கு இருந்த அந்த நன்றி உணர்வு, நாய்க்கு இருக்கிற அந்த அன்பு தன்னுடைய எஜமான் மேல் நமக்கு உண்மையிலே ஜீசஸ் கிறிஸ்து கிட்ட இருக்கான்னா கேள்விக்குறியான ஒரு விஷயம். அந்த இன்னொருத்தர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த நாய் என்னை எவ்வளவு நல்லவன் நினைக்குதோ அந்த அளவுக்கு உண்மையிலே என்னை நல்லவனா மாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. கரெக்டா? உண்மையிலே ஆச்சரியமான ஒரு ஜெபம் தான். யோசித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு நாய்க்கு ஒருத்தன் ஏதோ 2 நாள் சாப்பாடு போறான், அந்த நாய் என்ன நினைக்குது? அவன்தான் அவனுக்கு எல்லாமே. அவன் நல்லவனா கெட்டவனா நாய்க்கு தெரியாது, ஆனா அவன் சூப்பர் நல்ல மனுஷன் நினைச்சுதான் அந்த மனுஷன் பின்னால சுத்திட்டு இருக்குது. ஆனா நம்ம கடவுள் மேல அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சு சுத்துறோமானா கேள்விக்குறி. Praise the Lord. Hallelujah. Good. அப்போ நம்ம அந்த நன்றி உணர்வு ஒரு நாளும் மறக்காமல் இருக்க வேண்டும் என்று ஜெபிப்பது அவசியம். குட். அப்போ உள்ள வரும்போது நன்றி பாடலோடு பாடுறோம், நன்றி செலுத்துறோம். அதற்கு அடுத்தபடியாக அந்த
சந்திப்பு கூடாரத்தில் வரும்போது பார்த்தோம்னா ஒன்று பலிபீடம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் கழுவுறதுக்கான ஒரு அஹ், அஹ், தூய்மை சடங்கு செய்வதற்கான ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கடவுளுடைய சன்னிதானத்துக்கு போறதுக்கு முன்னால நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வது மிக மிக அவசியம். இதை வந்து ஆத்ம பரிசோதனைன்னு சொல்லுவாங்க. பழைய நம்முடைய புனிதர்கள் ஆன்மீக வாழ்க்கையில் முக்கியமா குருக்கள் கன்னியர்கள்லாம் செய்கிற ஒரு முக்கியமான காரியம் ஆத்ம பரிசோதனை அல்லது ஆன்ம பரிசோதனை. நம்ம தினமும் இரவு படுப்பதற்கு முன்பாக காலையில் எழுந்ததுலேருந்து அன்னைக்கு நம்ம இரவு படுக்கிறதுக்கு முன்னால வரைக்கும் என்னென்ன பாவங்கள் செய்தோம், நம்முடைய செயலால், சிந்தனையால், நம்முடைய வார்த்தையினால் என்னென்ன பாவம் செஞ்சோன்னு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் யோசித்து பார்த்து கடவுளிடம் அதற்காக மன்னிப்பு கேட்பது மிக மிக அவசியம். எனக்கு இந்த பாவ சங்கீதத்தை பற்றி நம்ம குருக்களிடம் பாவ சங்கீதம் பண்றது நல்லது, ரொம்ப நல்லது. இப்போ டெய்லி நம்ம தனி ஜபத்துல பாவம் ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்கணும். நேரம் கிடைக்கும்போது முடிந்த அளவு குருக்களிடம் போய் நம்முடைய திருச்சபை சொல்லிக் கொடுப்பது போல குருவானிடம் பாவ சங்கீதனம் செய்வது மிக மிக நல்லது. ஏன்னா அந்த குருக்களிடம் பாவ சங்கீதனம் செய்யணுன்றது கடவுள் தான் ஏற்படுத்தின ஒரு முறை. கடவுள் ஏற்படுத்தின முறை பெஸ்டா இருக்கும். அதனால நான் நேராக கடவுள்கிட்ட பாவ சங்கீதனம் பண்ணிக்கிறேன், எதுக்கு குருவானிட்ட போகணும், இதெல்லாம் பெருமையில வர்ற வார்த்தைகள். ஓகேங்களா? இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்ம மெயினான டாபிக் ஜெபிக்கிறது, அதனால அதை விட்டு ரொம்ப தூரம் போவேன் நான் பார்க்குறேன். ஸோ முடிந்த அளவு தினமும் நாம் டைரக்டா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதற்கு பிறகு நேரம் கிடைக்கும் போது குருவானவரிடம் பாவ சங்கீதனம் செய்வது அவசியம். நான் என்னுடைய பர்சனல் லைஃப்ல வீக்லி ஒன்ஸ் நான் பண்ணுவேன், இல்லைன்னா ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் கம்பல்சரியா பண்ணுவேன். குறைந்தது மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் பாவ சங்கீதனம் செய்வது நல்லது. திருச்சபை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை கட்டாயம் செய்யணும்னு சொல்லுது. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அடிக்கடி செய்வது நல்லது. அன்னை தெரேசால் தன்னுடைய வாழ்க்கையில் 3 நாட்களுக்கு மேலாக பாவ சங்கீதனம் பண்ணாமல் இருந்தது கிடையாது. ரஷ்யால ஒரு முறை அன்னை தெரேசா வர சொல்லியிருந்தாங்க. அப்ப 2 கண்டிஷன் அன்னை தெரேசால் போட்டாங்க. ஒன்று, எனக்கு தினமும் திருப்பலி இருக்கணும். அடுத்தது 3 டேஸ்க்கு ஒரு முறை கன்ஃபெஷன் பண்றதுக்கு ஃபாதர் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நான் வரேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ பாவ சங்கீதனம் அவ்வளவு முக்கியம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு முறை ஆவியானவர் ஒரு அருமையான ஒரு உதாரணத்தோடு எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒரு நாள் நான் ஐ திங்க் சாட்டர்டே சண்டே ஒரு ஹாலிடே அன்னைக்கு மார்னிங் கொஞ்சம் பொறுமையாக எழுந்திரிச்சிட்டு டீ குடிச்சிட்டு போய் சிங்க்ல அந்த டீ டம்ளரை போட போனேன். போகும்போது டீ சிங்க் வந்து நீட்டாக க்ளீனாக ட்ரையாக இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், அதை கழுவிட்டு கவுத்தினேன். அப்போ ஆவியானவர் என்னோடு பேசின வார்த்தை இதுதான், எதுக்கு இந்த சிங்க்ல இந்த கப்பை நீ போடலை, சாதாரண நாள்னா அந்த கப்பை நீ போட்டிருப்பில்ல, இன்னைக்கு ஏன் போடலன்னு கேட்டார். அப்போ நான் சொன்ன, சிங்க் இவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குது, இதில் போயிட்டு இந்த ஒரு பாத்திரத்தை அழுக்கு அங்கே போட்டால் நல்லா இருக்கு, போடுறது எப்படி மனசு வரல எனக்கு அப்படின்னு. அப்போ ஆவியான் சொன்ன வார்த்தை இதுதான். இதே இடத்துல நிறைய பாத்திரங்கள், அழுக்கு பாத்திரங்கள் இருந்தால் என்ன பண்ணணும்? ஒருவேளை இந்த சிங்க்ல நிறைய அழுக்கு பாத்திரம் இருக்கு, நீங்க டீ குடிச்சிட்டு போறீங்க, என்ன பண்ணுவீங்க? நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கழுவி சுத்தம் பண்ணணும். ஓகே, ஒன்ல எல்லாத்தையும் சேர்த்து சுத்தம் பண்ணணும். இல்லைன்னா இதையும் என்ன பண்ணுவோம், அதுலயே போட்டு மொத்தமா சேர்த்து கழுவிக்கலாம் அப்புறமான்னு சொல்லி போடுவோம் இல்லையா? இதே போலதான் பாவ சங்கீதனம். நம்ம 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் இல்லை 2-3 மாசம் நம்ம பாவ சங்கீதனம் பண்ணாம விட்டோம்னா மொத்தமா பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் இது ஒன்றும் பெரிய பாவம் இல்லை. இப்படியே என்ன பண்ணுவோம், காலம் தாழ்த்திட்டு போயிடுவோம். ஆனால் அடிக்கடி நாம் பாவ சங்கீதனம் செய்யும் பொழுது நம்முடைய மனசாட்சி புதுப்பிக்கப்படுகிறது. அப்போ ஒரு சின்ன பாவம் பண்ணுவோம், நம்மளுக்கு நெருடலா இருக்கும், ஐயோ சீக்கிரம் போய் நம்ம பாவம் சங்கீதனம் பண்ணணும் நம்மளுக்கு மனசுல வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால அடிக்கடி பாவ சங்கீதனம் செய்வது நல்லது. தினமும் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம என்ன ஆவியானோட துணையோட அந்த ஆத்ம பரிசோதனை செய்யணும். ஹோலி ஸ்பிரிட் கேட்கணும், ஆவியானவரே எனக்கு சொல்லிக் கொடுங்க, இன்னைக்கு நான் காலையிலேருந்து இது வரைக்கும் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்லுங்கன்னு. மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து நீங்கள் யாரை பார்த்தீங்க, ஒரு 10-15 மினிட்ஸ் ஒரு ரஃபாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் நமக்கு தெரியும். அதற்காக கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். இதை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய மனசாட்சி புதுப்பிக்கப்படும். பாவம் செய்கிற சூழ்நிலை வரும்போது நம்முடைய மனசாட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு கன்விக்ஷன் கொடுக்கும். பாவத்திலிருந்து விழுவதை நம்மை தவிர்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, இது ஒரு சிலர் செஞ்சுட்டு இருக்கலாம், இதுவரை செய்யலைன்னா முடிந்த அளவு செய்வது நல்லது. என்னுடைய தொடக்க காலத்துல என்ன பண்ணேன்னா, என்னுடைய பாக்கெட்ல ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் பேப்பர், நம்ம நார்மலா வச்சிருக்கோம் இல்லையா நோட்ஸ் எழுதுறதுக்கு, அந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சிருப்பேன்.
ஏதாவது பாவம் பண்ணா எடுத்து நோட் பண்ணி எழுதி வச்சுப்போம், உடனே எழுதிப்பேன். ஓகே, அதே பாவத்தை திரும்பியும் பண்ணா ஓகே நீ 2 முறை பண்ணு எழுதி வச்சிருப்பேன். ஈவினிங் போயிட்டு செக் பண்ணி பார்ப்பேன் இந்த லிஸ்ட் குறைஞ்சிட்டு வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. சரி, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்றோம், பிஸ்னஸ் பண்ணோன்னா எவ்வளோ முதலீடு போட்டிருக்கோம், இதில் எவ்வளோ வருமானம் வருது, நீ எவ்வளோ வர வேண்டியது இருக்குது, கணக்கு பார்க்குறோமா பார்க்க மாட்டோமா? எஸ் பிரதர். ஒரு அழிந்து போற ஒரு பிஸ்னஸ்க்கு, இந்த உலகத்தின் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக செய்யற ஒரு பிஸ்னஸ்க்கு நம்ம இவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கிறோம். அப்ப நம்முடைய ஆத்மாவை குறித்து எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கணும் இல்லையா? ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தினமும் நம்முடைய ஆத்ம பரிசோதனை செய்வது மிக மிக அவசியம். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இந்த மன்னிப்பு கேட்டு நம்மை ஆண்டோடைய இரத்தத்தார கழுவி பரிசுத்தப்படுத்துறதுக்கு தான் அந்த அந்த தூய்மை சடங்கு வச்சிருக்கதும் இதுவும் ஒண்ணுதான். பரிசுத்தப்படுத்தி ஆண்டோடைய இரத்தத்தால் நம்ம கழுவ சொல்லணும். இன்னொன்று நம்முடைய ஒவ்வொரு உள் உறுப்புகளையும் கடவுளுடைய இரத்தத்தால் கழுவி புதுப்பிக்கப்பட சொல்லலாம். நிறைய பேருக்கு இப்போ சரி எல்லா நோயுடைய ரூட் தொடக்கம்னு பார்த்தீங்கன்னா பாவம் தான். ஓகேங்களா? அப்போ நம்ம பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய இரத்தத்தால் என்னுடைய உள்ளுறுப்புகளையும் நீங்கள் கழுவுங்க. சில நேரத்தில் நான் அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஒவ்வொரு பார்ட்ஸாக நான் சொல்லுவேன், ஆண்டவரே என்னுடைய மூளையை இரத்தத்தால் கழுவி புதிதாக்குங்க, என்னுடைய இருதயத்தை புதிதாக்குங்க, என்னுடைய கிட்னியை புதிதாக்குங்க. நீங்கள் நம்பிக்கையோட சொல்லும்போது உங்களுக்கு இருதயமும் உங்களுடைய கிட்னிலாம் புதிதாகவும் ஆகாதான்? நீங்க பொறுமையா இருந்து செஞ்சு பாருங்க, உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புலையும் ஹோலி ஸ்பிரிட் ஃபில் ஆகுறது நீங்க ஃபீல் பண்ண முடியும். நான் இன்னைக்கு இந்த ப்ரேயர் எடுக்கிறதுக்கு முன்னால ஒரு 1 hour பிஃபோர் நான் ப்ரேயர் பண்ணும்போது இதை நான் சொல்லி ஜெபம் பண்ணேன். அன்றைக்கு இதை நான் சொல்லலான் இருக்கேன்னு சொல்லிட்டு பரிசுத்தோட அபிஷேகம் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அபிஷேகத்தை நான் நிரப்பினார். அதனால கம்பல்சரியா சொல்றேன். சரி, பைபிள் ஒரு வார்த்தை இருக்குது திருப்பாடல்ல, எனக்கு இந்த வசனம் ஞாபகம் இல்லை. என்னுடைய இளமையை கழுகின் இளமையான புதிதாய் பொலிவரச் செய்வார்னு சொல்லி இருக்குது. திருப்பாடல் 103 பிரதர். 103. திருப்பாடல் 103. வெரி குட். அப்போ இதை நம்ம நம்பிக்கையோட அறிக்கை செய்யும் பொழுது, என்னுடைய இளமையை கழுகின் இளமையான புதிதாக மாற்றும் ஆண்டவரே, அல்லது மாற்றியதற்கு நன்றி ஆண்டவரே நீங்க விசுவசிக்கும் பொழுது என்ன ஆகும்? உங்களுடைய உறுப்புகள் ஒன்றொன்று புதுப்பிக்கப்படும். அப்ப நம்ம டெய்லி சொல்லலாம் உறுப்புகளை நோய் வந்த அப்புறம் ஆண்டவரே எனக்கு குணமாக்கிட்டீங்கன்னு சொல்றது ஒண்ணு. நீங்க டெய்லி உங்க உறுப்புகளை புதிதாக சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நோய் வராது. கரெக்டா? ஒண்ணு நோய் வராம நம்ம பாதுகாக்கிறது. தேங்க்யூ பிரதர். திருப்பாடல்கள் 103:5. ஸோ ஒன்று, நம்முடைய உடம்புல நோய் வந்தப்புறம் ஆண்டோடைய தழும்புகளாக நான் குணமான அறிக்கை பண்ணி ஃபைட் பண்றது ஒண்ணு. இன்னொன்று நோயை வராம பாதுகாக்கிறது. அந்த நோய் வராம பாதுகாக்கிறதுக்கு இந்த வசனம் அருமையான ஒரு இறை வார்த்தை. 103 திருப்பாடல் 103:5. என் இளமை கழுகின் இளமையான புதிதாய் பொலிவரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ரொம்ப உடம்பு சரியில்லாம நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது இதை அறிக்கை பண்ணி அவங்களுக்கு சுகர் அது இது நிறைய பிரச்சனை சொன்னாங்க. கடைசியில் போய் டாக்டரை செக் பண்ணும்போது ஒரு சுகர் இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்க டாக்டர் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோ இப்ப திருப்பாடல் 91:10 என்ன சொல்லியிருக்கு? திருப்பாடல் 91:10 வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. வாதையும் கூடாரத்தை நெருங்காது. வாதையும் கூடாரத்தை நெருங்காது. நேரிடாது. வாதையும் கூடாரத்தை நெருங்காது. ஓகே, நிறைய பேர் சங்கீதம் 92 டெய்லி படிப்பாங்க. சரி, டெய்லி படிக்கிறதுனால ஒன்றும் படிக்கிறது நல்லது. அதை விட முக்கியம் நம்ம அதை விசுவசிக்கிறோமா? அப்ப நீங்க தீங்கு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை நெருங்காதுன்னு உண்மையில விசுவசித்து சொன்னீங்கன்னா நோயே வராது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதானே இல்லையா? எகிப்தியருக்கு வந்த கொள்ளை நோயை உங்களுக்கு நான் வரவிட மாட்டேன், உங்களுக்கு நோய் வராது. இதெல்லாம் சொல்லியிருக்கு. தீங்கு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. இதை நம்ம விசுவசித்து அறிக்கை பண்ணனா ஆக்சிடென்ட் வரக்கூடாது, வேற எந்த தீங்கும் வரக்கூடாது, எந்த நோயும் நம்மை நெருங்க முடியாது. இது வேக்சினேஷன் போடுற மாதிரி, நோய் தடுப்பு வேக்சினேஷன் போடுற மாதிரி இந்த வார்த்தை. நோய் வந்தப்புறம் மருந்து போடுறது 1 பேதுரு 2:24 ஆண்டவருடைய தழும்புகளால் நான் குணமானேன்னு சொல்லிட்டு. வேக்சினேஷன் பெட்டரா, நோய் வந்தப்புறம் மருந்து சாப்பிடுறது பெட்டரா? ஓகேங்களா? பெட்டர். அப்போ சங்கீதம் 91:10 சொல்லும் போது தீமை எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது 10 முறை நம்ம ரொம்ப சொல்லணும் அவசியம் இல்லை. 10 டைம் விசுவாசித்து சொன்னோம்னா போதும். திருப்பாடல் 103:5 ஒரு முறை டிக்ளேர் பண்ணா போதும். என்னுடைய இளமை கழுகு நிலவேன புதிதாய் பொலிவரும்.
அடுத்தது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக வேணா ஒவ்வொரு உறுப்புக்கும் ஆண்டவரே இதை புதுப்பித்ததற்கு நன்றி, நம்முடைய இரத்தத்தினால கழுவி பரிசுத்தாவினால் நிரப்புங்க, புதிதாக்குங்கன்னு சொல்லும்போது ஒரு நோய் நம்மளை தொட முடியாது. பைபிள்ல காலேப் என்று ஒரு மனிதரை குறித்து நம்ம படிக்கிறோம். இது வந்து நீங்க விடுதலை பயணம் 33வது அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அது இருக்கும். அந்த அதிகாரத்துல அவருக்கு வயது கிட்டத்தட்ட 80+. அப்போ கானான் ஒரு தேசத்துல உள்ள வந்துட்டாங்க. கானான் உள்ள வந்து ஒவ்வொரு மக்களையும் எதிரிகளையும் துரத்தி அந்த தேசத்தை கைப்பற்றி கொண்டிருக்கிறாங்க. அப்போ மலை பிரதேசத்துல அரக்கர்கள் வாழ்கிறார்கள். அப்போ இந்த இஸ்ரேல் உள்ள இளைஞர்கள் எல்லாம் பயப்படுறாங்க அரக்கர்களை எதிர்த்து போராடுறதுக்கு. அப்ப இந்த காலேபு 80 வயதுக்கு மேற்பட்ட காலேபு சொல்றாரு, 40 வயதுக்கு முன்பாக ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார், இந்த மலை நாட்டை நான் உனக்கு கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அதனால நான் போய் இந்த நாட்டை பிடித்து கொள்வேன். எனக்கு 40 வயதில் என்ன உடல் வலிமை இருந்ததோ அதே வலிமை எனக்கு இப்ப 80 வயசுல இருக்குன்றார். 40 வயசுல இருக்கிற வலிமை 80 வயசுல இருக்கிறது வாய்ப்பு இருக்குதா? உலகப்பூர்வமாக மெடிக்கலா நாட் பாசிபிள். ஆனா அவர் என்ன சொல்றாரு, 40 வயதில் இருந்த வலிமை எனக்கு இப்ப இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரு தான் போய் அரக்கர்களை கொலை பண்ணி அந்த இடத்தை பிடிக்கிறார். அப்போ நம்பிக்கையுடைய வல்லமையை பாருங்க. கடவுள் எனக்கு இந்த இடத்த கொடுக்குறேன்னு எனக்கு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் மைண்ட்ல 40 வருஷம் என்ன இருந்தது, கானான் தேசத்துக்கு கால் வச்சா அரக்கருங்க என் கையில தான் இருக்கிறாங்க, அரக்கர்களை கொல்ல வேண்டியது என்னுடைய வேலை, கடவுள் எனக்கு அந்த வேலையை கொடுத்திருக்காருன்னு நினைச்சிட்டே இருந்தாரு. அவருடைய உடல் உரமாக இருந்தது. இறை வார்த்தை ஒரு மனிதனை பலமாக வைத்திருக்க முடியும். இறை வார்த்தை நீங்க விசுவசித்தீங்கன்னா, கழுகு நிலைமை எனக்கு புதுசா பொலிவர செய்வார்ன்றதை நீங்க நம்புனீங்கன்னா உங்கள் உள்ளம் பலப்படும், உங்களுடைய உடலும் பலப்படும். கழுகுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு இல்லையா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வயது ஆகும்போது தன்னுடைய சிறகெல்லாம் பிச்சு போட்டுட்டு திரும்பி அந்த சிறகு முளைக்கிற வரைக்கும் எங்கேயாவது ஒரு மலை ஓரத்துல உட்காந்துட்டு இருக்கும். புதிய இறகு முளைத்த அப்புறம் புதிய வலுவோடு பறந்து செல்லும். அதை தான் இங்க ரெஃபர் பண்றாரு. கழுகின் இளமையான புதிதாய் பொலி வரும். 40 வயசுல இருந்த இன்னைக்கு நான் எப்படி தெரியுமா ஜெபம் பண்ண, எனக்கு 60 வயசு ஆகும், 58 வயசு ஆகுது. ஆண்டவரே 30 வயதுல இருந்த இளமை எனக்கு 60 வயசுல இருக்கணும், கொடுத்ததுக்கு நன்றி. நடக்குமா நடக்காதா? நம்புகிறவனுக்கு சரி, விசுவசிப்பவனுக்கு எல்லாம் கூடும் என்று கடவுள் சொல்றார். அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு பிளாங்க் செக் நம்ம கையில கொடுத்துருக்கிறார். ஒரு நாள் விசுவசிக்க முடியும்னு எழுதுனீங்கன்னா உனக்கு என்ன வேணாலும் இதுல எழுதிக்கலாம். ஜீசஸ் சைன் பண்ணி கொடுத்த ஒரு செக் அது. விசுவசிப்பவனுக்கு எல்லாம் கூடும். இதுதான் அதுதான் கிடையாது. உங்களால விசுவசிக்க முடிஞ்சா எது வேணா செய்ய முடியும், கடவுளுடைய சித்தத்துக்கு உகந்ததாக இருந்ததுன்னா. நம்ம வலிமையோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கிறது கடவுளுடைய விருப்பம் தான். நிறைய பேர் கிறிஸ்துவ வாழ்க்கைனா சோகமா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. எல்லா புனிதர்களும் மிக மகிழ்ச்சியாக இருந்தார்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு இது வரைக்கும் பார்த்தோம்னா மாதாவுடைய படம், ஜீசஸ் படம், புனிதர்கள் படம் எல்லாம் சோகமா இருக்க மாதிரி காமிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க யாரும் இந்த உலகத்துல சோகமா இல்லை. சரி, கடவுளுடைய முழு பிரசன்னத்துல அன்னை மரியாள் நிரப்பப்படுகிறார்கள். அவங்க உள்ளத்துல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருந்திருக்குமா இருந்திருக்காதா? அவங்க உள்ளகத்துல இருந்த மகிழ்ச்சி வேற யார் உள்ளத்துல இருந்திருக்காது. ஆனா நம்ம மாதாவை மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி எந்த படத்துலயும் பார்க்கல, நான் பார்க்கல. அட்லீஸ்ட் ஏசு கிறிஸ்து சிரிச்ச மாதிரி இப்பதான் ஒரு சில படத்தை போடுறாங்க. இல்லைன்னா நார்மலா ஜீசஸ் சீரியஸா இருக்க மாதிரி தான் போடுறாங்க. சிரிப்பை கொடுத்த கடவுள் சிரிக்காம இருந்திருப்பாரா? அவர் சிரிக்கும் போது இந்த உலகமே எப்படி இருந்திருக்கும் இல்லையா? ஜீசஸுடைய ஒவ்வொரு ஸ்மைலுக்கும் இந்த நேச்சரே ஸ்மைல் ஆயிருக்கும். பூத்து குலுங்கிருக்கும், ஒவ்வொரு பூவும் பூத்து குலுங்கிருக்கும் அவர் சிரிக்கும் போது. நமக்கு அந்த மாதிரி திங்க் பண்றதுக்கு நமக்கு மனசு வரல. ஒரே சீரியஸா சோகமாக நம்ம கடவுளை பார்த்துட்டோம். புனிதர்களையும் நம்ம அப்படிதான் பாக்குறோம். கடவுள் நம்ம இந்த உலகத்துல அழுதுட்டு இருக்கிறது படைக்கல, மகிழ்ச்சியோடு அவருடைய காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஊழியம் செய்யும்போது மகிழ்ச்சியா செய்யணும். நம்ம போப் பிரான்சிஸ் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, இது வந்து பிரான்சிஸ் அசிஸ் சொன்ன ஒரு வார்த்தை, சேட் கிறிஸ்டியன் இஸ் அ பேட் கிறிஸ்டியன் இல்லையா? போப் பிரான்சிஸ் எப்பமா சோகமா இருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்களா? ஏதாவது ஒரு இது ரொம்ப கிறிஸ்தவன்னா முகத்துல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு குதூகலம் இருக்கணும். அது இல்லைன்னா உண்மையான நம்ம என்ன சொல்றது ஆன்மீக வாழ்க்கையில வரலன்னு அர்த்தம். நிறைய பேர் சீரியஸா நம்ம செய்யற பிசினஸ் சீரியஸ் பிசினஸ், ஆனா உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. உண்மையான மகிழ்ச்சியோடு இருப்பது கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரைஸ் லார்ட். இப்ப நம்ம பாவத்துல அடிமையா இருக்கும்போது மகிழ்ச்சி உண்டாகுமா? மகிழ்ச்சி வராது.
துன்மார்க்கனுக்கு நிம்மதி கிடையாதுன்னு பைபிள்ல இருக்கு, பழைய ஏற்பாட்டுல. அப்ப நம்முடைய பாவத்தின் அடிமையில இருக்கும்போது, பாவத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது உண்மையான ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி வராது. ஆனால் நம்ம தினமும் இந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு ஆண்டுகிட்ட நம்ம பரிசுத்தமாகும் பொழுது ஸ்லோவா இந்த பாவத்துல இருந்து எந்த பாவமாக இருந்தாலும் கடவுளிடம் நம்ம உதவியால் நம்ம வெளியில வர முடியும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, அப்போ பாவ அறிக்கை செய்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது நன்றி செலுத்துறோம். 4 வகையான நன்றியை நான் சொன்னேன். நம்ம வாழ்க்கையில் கடவுள் செய்து முடித்த நன்மைகள், செய்து கொண்டிருக்கிற நன்மைகள், செய்ய போற நன்மைகள், நம்பிக்கையினால் நம்ம அறிக்கை செய்யணும். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த காரியங்களுக்காக நன்றி செலுத்தணும். அதன் பிறகு நம்முடைய அன்று காலையிலிருந்து இரவு வரை நாம் செய்த பாவங்களை நினைவு கூர்ந்து அதை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து உண்மையான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன்னிப்பு கேட்கணும். ஓகேங்களா? இப்போ நாம் பரிசுத்தப்பட்டு விட்டோம். அடுத்த ஸ்டெப் என்னன்னா ரோமர் 12:1. ரோமர் 12வது அதிகாரம் 1வது இறை வார்த்தை. புனித சின்னப்பர் சொல்றாரு, உங்களை தூய உயிருள்ள பலியாக ஆண்டவரிடம் படையுங்கள், இதே நீங்கள் செய்ய இருக்கிற உண்மையான வழிபாடு. இல்லையா? சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள், இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. சோ நம்மை பலியாக ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி சொல்லுங்க? ஆண்டவரே, இதோ இப்ப நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம். நான் நார்மலா எப்படி ஒப்பு கொடுப்பேன்னா, ஏசு கிறிஸ்தன் இருதயத்தின் வழியாக பிதாவே உடைய சன்னிதானத்துல என்னுடைய ஸ்பிரிட், சோல், பாடி ஒப்பு கொடுக்குறேன், உமக்கு பிரியமில்லாத எது இருந்தாலும் அதெல்லாம் எரிச்சு போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆஃபர் பண்ணுவேன். இப்போ ஒரு பலி பொருளை நம்ம கொடுக்குறோம். நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஆடை பலி கொடுத்தாங்கன்னா அந்த உயிரோட ஒரு ஆடை எடுத்துட்டு போய் குரு கிட்ட கொடுப்பாங்க. குரு அதை வெட்டி தேவையில்லாதான் எடுத்து போட்டு நல்ல பொருளை மட்டும் பலிபீடத்துல வச்சு பலியாக ஒப்பு கொடுப்பார். கரெக்டா? அப்ப ஒன்று, நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கடவுளுக்கு பிரியமில்லாத நம்மகிட்ட இருக்கிற எல்லா பாவம், அழுக்கு எல்லாத்தையும் ஆண்டு என்ன பண்ணுவாரு? எரித்து போட்டு விட்டு நம்மை ஒரு புது படைப்பாக திருப்பி அனுப்புறார். இதுதான் பலியில நடக்குது. இதுதான் திருப்பலியிலையும் நடக்குது. திருப்பலியில காணிக்கையை ஒப்பு கொடுக்குறோம். நம்முடைய நன்றி அறிதலாக நாம் காணிக்கையை கொடுக்கணும். அதே போல நம்மை காணிக்கையாக ஒப்பு கொடுப்பது மிக மிக அவசியம். திருப்பலியில காணிக்கை கொடுக்கும்போது 2 விஷயம் முக்கியம். ஒன்று, ஏதாவது ஒரு காணிக்கை முடிந்த அளவு நல்ல கடவுளுக்கு ஊழியத்துக்காக நம்முடைய சர்ச்சில் காணிக்கை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா பைபிள்ல 3 இடத்துல பிதா சொல்றாரு பழைய ஏற்பாட்டுல, வெறும் கையோடு என் முன்னால் வந்து நிற்காதே. அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம காணிக்க போடலன்னா என்ன தெரியுமா அதுக்கு உண்மையிலே மீனிங்? ஆண்டவரே நீங்க எனக்கு ஒன்றும் பண்ணல ஆண்டவரேன்னு அர்த்தம். கரெக்டா? பழைய ஏற்பாடுல பாருங்க, ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா ஒவ்வொரு பலிக்கும் ஒரு விதமான காணிக்கை எடுத்துட்டு வர சொல்றாரு. ஓகே, வசதி இருந்தா ஒரு முழு ஆடை எடுத்துட்டு வந்து நீ நல்லுறவு பலியை செலுத்து, இல்லைன்னா 2 புறாவை எடுத்துட்டு வந்து பலியை செலுத்து, உன்னுடைய தகுதிக்கு ஏற்றபடி அட்லீஸ்ட் எடுத்துட்டு வாங்க, வெறும் கையா வராதுன்றாரு. வெறும் கையா போய் நின்னோம்னா என்ன அர்த்தம்? நீ ஒன்றும் கொடுக்கலான்றே, அதனால நான் ஒன்றும் எடுத்துட்டு வரலன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ முடிந்த அளவு நம்முடைய தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கை கொடுப்பது அவசியம். அதை விட முக்கியம் நம்மை காணிக்கையாக ஒப்பு கொடுப்பது. குருவானவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? அந்த கொடுத்துருங்க வந்திருக்கிற எல்லா இதையும் சேர்த்து இயேசு கிறிஸ்துவோடு பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நம்மையும் சேர்த்து அங்க பலியோடு ஒப்பு கொடுக்குறாங்க. ஸோ நாம் புதிய ஒரு படைப்பாக அங்கு மாற்றப்படுகிறோம். ஸோ இதை தெரிந்து இது 3வது ஸ்டெப். ஓகேங்களா? இந்த நம்மை பலியாக ஒப்பு கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் 12வது அதிகாரம் 2வது வார்த்தை யாராவது ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். நம்முடைய இந்த உலகத்தின் போக்கின்படி நீங்கள் ஒழுகாதீர்கள், மாறாக இந்த உலகின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஃபர்ஸ்ட் நம்மை காணிக்கையாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறது. அதை ஒப்பு கொடுக்கும்போது என்ன ஆகும்? நம்முடைய இந்த உலகத்தின் போக்கின்படி நம்ம வாழ மாட்டோம், மாறாக நம்முடைய உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடையும். அப்பொழுது கடவுளுடைய திருவுளம் எது என நமக்கு தெரியும். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு சொல்றாரு. ஒன்று, இறை வார்த்தையினால் நம்முடைய மனதை புதுப்பிக்கிறது. இன்னொன்று, நம்மை தூய உயிருள்ள பலியாக ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய சிந்தனையை கடவுள் புதுப்பிப்பார்.
அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கடவுளுடைய திருவுளம் எது என்று தெரியும். நிறைய பேர் கேட்கறது கடவுளுடைய சித்தம் என்னன்னு தெரியல பிரதர். இதை நீங்கள் தினமும் செய்யும் பொழுது நமக்கு கடவுள் அடுத்த நாள் என்ன வேலை வச்சிருக்காரு நமக்கு புரியும். ஆண்டவருடைய பரிசுத்தாவுடைய வழி நடத்து நமக்கு தெளிவாக புரியும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சோ ஓகே, ஜெபத்துல அப்ப 3 ஸ்டெப் நம்ம இதுவரை கத்திருக்கிறோம். நன்றியோடு கடவுளுடைய முத்தத்திற்கு வரணும். 4 காரியத்துக்கு நன்றி செல்ல வேண்டும். நமக்கு வாழ்க்கையில் கடவுள் செய்து முடித்த நன்மைகள், செய்து கொண்டிருக்கிற நன்மைகள், செய்ய போகிற நன்மைகள் நம்பிக்கையினால சொல்லணும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் செய்து முடித்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தணும். அடுத்தது தினமும் நம்முடைய ஆத்மாவை பரிசோதனை செய்து பரிசுத்தாவின் துணையோடு பொறுமையா ஒரு 10-15 மினிட்ஸ் மினிமம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட உண்மையிலே மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு உண்மையான தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கணும். பரிசுத்தாவிட்டு நம்ம உதவி கேட்கலாம், புனிதர்கள்ட்ட உதவி கேட்கலாம் இல்லையா. ஒரு சில புனிதர்கள் ஸ்பெஷல் கிஃப்ட் உள்ள புனிதர்கள்லாம் இருக்கிறாங்க. பாவம் நமக்கு சரியா உணர்த்தப்படணும்னா புனித ஃபாதர் பியோ கிட்ட கேட்கலாம். உண்மையிலே நம்முடைய பாவத்தை உணர்த்துவதற்கு அவருடைய பரிந்துரை மிக அவசியமாக இருக்கும். நம்முடைய நாக்குல பேச்சுல தவறுனா புனித அந்தோனியார்ட்ட ஜெபிக்கலாம். அவருடைய நாக்கு இன்னும் அழியாமல் இருக்குது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு மனசுக்கு ஆவியானவர் எப்படி உணர்த்துறாரோ அப்படி ஜெபிக்கலாம். செக்ஷுவல் லைஃப்ல அடிக்கடி விழுறீங்கன்னா அன்னை இவங்க கிட்ட ஜெபிக்கலாம். மரிய மதலைன் நம்மள்கிட்ட ஜெபிக்கலாம். அல்லது மேரி ஆஃப் மேக்தலின் ஒரு சகோதரி ஒரு புனிதர் இருந்தாங்க, அவங்ககிட்ட ஜெபிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன பலவீனமோ புனிதருடைய உதவியை நமக்கு கேட்பது நல்லது. உண்மையிலே அது பவர்ஃபுல் ஜெபம். அன்னை மரியாள் எல்லாத்துக்கும் கேட்கலாம். ஓகேங்களா. அது போக உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு புனிதருடைய உதவி கேட்கணும்னா நிச்சயமாக புனிதருடைய ஜெபம் நமக்கு உதவி செய்கிறது. நாங்கள் கவுன்சிலிங்ல நிறைய நேரத்தில் பார்க்குறோம். சில நேரத்தில் டெலிவரன்ஸ் பண்ணும்போது கஷ்டமா இருந்ததுன்னா ஜீசஸ் ஒரு சில புனிதர்களை பேரை சொல்லி இவங்க கிட்ட ஜெபிக்க சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அதனால திருச்சபை சொல்லி கொடுக்குற இந்த சத்தியம் உண்மையானது. ஓகே. ஸோ பாவ சைத்தனம் செய்து முடித்த அப்புறம் நம்மை பலியாக கடவுளிடம் ஒப்பு கொடுப்பது அவசியம். இன்று இது வரைக்கும் வச்சிருக்கோம். இது நம்ம உள்ள என்ட்ரு பண்ணி அந்த ஹோலி பிளேஸ் உள்ள போறதுக்கு முன்னால வரைக்கும் இது நடக்குது. அடுத்த காட்சியை நாம் அடுத்த வாரம் திங்க் பண்ணலாம். ஸோ இதோடு இன்று இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்க. இந்த 3 ஸ்டெப்ல ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்க. இல்லைன்னா வில் க்ளோஸ் இட். பிரைஸ் தி லார்ட். க்ளோஸ் சுவிட்ச் ஆஃப் பண்றேன். பிரைஸ் தி லார்ட். ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். இல்லைன்னா வில் சே தேங்க்ஸ். ஆஃப் பண்ணிட்டியா? பிரைஸ் தி லார்ட். எஸ் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். உங்க இறை வார்த்தைகள் உண்மையாவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு பிரதர். நான் அனுபவிச்சு ருசிச்சு ஒரு குரூப் 4 எக்ஸாம் எழுதினேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு இறை வார்த்தை கொடுத்தீங்க. தக்க காலத்தையும் நிலத்துக்கு மழையை கொடுக்கவும் அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்துக்கும் வெற்றியை வழங்கவும் தன் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறந்து கொடுப்பார். நீயோ பல்வேறு இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். அந்த இறைவார்த்தை நீங்க அறிக்கையிட சொன்னீங்க. ஒரு ஜோமான மாதிரி சொல்லுமா அப்படின்னு சொன்னீங்க. ஆனா உண்மையாவே எனக்கு குரூப் 4 எக்ஸாம் 2 டைம்ஸ் எழுதிட்டேன். இப்ப 3 டைம்ஸ் எழுதினேன். ஆனா பாஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா யாருமே நீங்க மனஸ்தாங்களா இருக்கக்கூடாது, மன்னிக்காம இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அந்த ஒரு வார்த்தையை மட்டும் என்னை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனா எத்தனையோ தடவை எழுதி நான் பாஸ் பண்ணல. ஆனா இந்த இறைவார்த்தை ஒப்பு கொடுத்து இந்த டைம் நான் பாஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். கட் ஆஃப் எனக்கு கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. அந்த கவுண்டிங் பண்ணையில 190 200 வரணும். ஆனா 199 தான் வந்துச்சு. அது அவசரத்துல என்னால பண்ண முடியல. அதுல ஒரு 5 மார்க் போயிடுச்சு. அந்த 5 மார்க் இருந்தா கண்டிப்பா பாஸ் பண்ணிருப்பேன். பாஸ் பண்ணிட்டேன். அந்த கட் ஆஃப் போயிடுச்சு. ஆனா நீங்க சொன்னீங்க எனக்கு இன்னும் ஒரு சில பேரை மன்னிக்க முடியல. அதே நீங்க அப்பவும் அழுத்தம் திருத்தமா சொன்னீங்க. மன்னிச்சாதான் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நான் மனசார மன்னிக்கல. ஆனா மனசார அதை நான் இப்ப உணர்றேன். உண்மையாவே கண்டிப்பா உணர்றேன் பிரதர். அதனால நிறைய பேர்ட்ட கூட நான் சொல்லியிருக்கேன் இந்த இறைவார்த்தையை ஒப்பு கொடுங்க அப்படிங்க. நிறைய பேர் மெசேஜ் கொடுப்பாங்க. நீங்க இது மாதிரி சொல்லி எங்களை ஒப்பு கொடுக்க சொல்ல மாட்டீங்க. அதனால உங்களோட இறைவார்த்தை இந்த இயேசுவின் நாமத்தினால் மன்னிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், அன்பு செய்யறேன் நிறைய பேருக்கு சொல்லி எல்லாமே அவங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் கிடைச்சிருக்கு பிரதர். அதுக்காண்டி நேரத்துல நான் நன்றி சொல்லுவேன் பிரதர். தேங்க்யூ பிரதர். ஒரு விஷயம், இது யாருடைய வார்த்தை? அது நீயோ பல இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். ஏன் வார்த்தையா கடவுளுடைய வார்த்தையா?
இறைவனுடைய வார்த்தை பிரதர். அப்ப இருந்தாலும் எங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்லல்ல பிரதர். அந்த நேரத்தை நீங்க சொல்லி கொடுத்தீங்கல்ல பிரதர். ஓகே, ஓகே பிரதர். அவருடைய வார்த்தைக்கு தான் பவர் சிஸ்டர், என் வார்த்தைக்கு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? கடவுளுடைய வார்த்தையை நாம் நம்பி அறிக்கை செய்யும் பொழுது கடவுள் கிரியை செய்கிறார், வார்த்தையான தேவன் கிரியை செய்கிறார். ஓகே, சொல்லிக் கொடுக்குறது எங்களுடைய டியூட்டி. எனக்கு ஒரு சில காரியத்தை கடவுள் சொல்லிக் கொடுத்தார், ஒரு சில ஊழியர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க, அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு மன்னிக்கிறது கஷ்டமா இருந்ததுன்னா இயேசு கிறிஸ்துவை போல் மன்னிப்பது எப்படின்னு சொல்லி ஒரு சில வீடியோஸ் எங்களுடைய யூடியூப்ல இருக்கும், முடிந்தால் அதை பாருங்க சிஸ்டர். அதை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களால் மன்னிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே பிரதர், அது ஃபாலோ பண்ணிக்கிறேன் பிரதர் கண்டிப்பா. ஓகே ஓகே, glory to God. God bless you. Praise the Lord sister. Praise the Lord brother. Praise the Lord brother. third stepல வந்து நீங்க அந்த ரோமேர் 12:1 சொல்லும்போது ஒரு ஜெபம் சொன்னீங்க பிரதர். இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தின் வழியாக பிதாவே என் உடல் உள்ளம் ஆன்மா அனைத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அது வந்து பரிசுத்த நிலையில அந்தக்கான ஜெபமா பிரதர், இல்ல நம்ம தூய பலியா நம்மளை அர்ப்பணிப்பு ஜெபமா பிரதர்? நீங்க நீங்க பண்ணீங்க சொன்னீங்க. அர்ப்பணிப்பு ஜெபம் சிஸ்டர். அது முதல்ல நம்ம பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி பரிசுத்தாவினால் நம்மளை பரிசுத்தப்படுத்திட்டு இயேசுவே உடைய இருதயத்தின் வழியாக பிதாவிட்ட என்ன ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்கலாம். ஸோ இயேசுவின் ரத்தத்தால கழுவி பரிசுத்தாவில இருப்பது நம்மளை பரிசுத்தப்படுத்துறது. ஓகேங்களா? அர்ப்பணிக்கிறதுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தின் வழியாக எப்பவுமே பிதாவிட்ட போறதுக்கு நமக்கு எங்க நமக்கு தகுதி கிடைக்குது? ஜீசஸ் வழியா தான் தகுதி கிடைக்குது. இப்போ நீங்க ஒரு உங்க வாழ்க்கையில் ஒரு கஷ்டம், வேதனை, உடம்புல ஒரு வேதனை, இதை வந்து நீங்க ஆண்டவருக்கு ஆஃபர் பண்ணணும், ஒரு காணிக்கையா ஒப்பு கொடுக்கணும். புனிதர்களும் அப்படிதான் பண்ணாங்க. தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், அதெல்லாம் என்ன பண்றாங்க? ஆண்டவரே இதை காணிக்கையா ஒப்பு கொடுக்குறேன், ஒரு ஆத்மாவை ரட்சிங்க, இந்த வேதனையை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன், ஒரு உத்திரிகை செலுத்த ஆத்மா மோட்சத்துக்கு அனுப்புங்க, இல்லையா? இப்போ நாம் செய்த நல்ல காரியங்களோ நம்முடைய வேதனைகளையோ கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது நீங்க டைரக்டா ஒப்பு கொடுத்தீங்கன்னா அதற்கு ஒரு பலன் உண்டு. இயேசு கிறிஸ்து வழியா ஒப்பு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பலன் ரொம்ப ஜாஸ்தி, அன்லிமிட்டெட். புரியுதா சிஸ்டர்? நான் இன்னொரு வகையில புரியுற மாதிரி சொல்றேன். ஒருத்தர் கஷ்டப்படுறார், நீங்க ஒரு உதவி செய்றீங்க, இதற்கு பலன் உண்டு. கரெக்டா? என் நிமித்தம் ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்காக பலனை அடையாமல் போக மாட்டார்னு இருக்குது. இது ஒரு லெவல். செகண்ட் லெவல் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருவனை நீதிமான் என்பதற்காகவோ அல்லது தீர்க்கதரிசி என்பதற்காகவோ அவனை உபசரித்தால் நீதிமானுக்கும் தீர்க்கதரிசனுக்கும் உள்ள வெகுமதியை உனக்கு கொடுக்குறேன்றாரு. அப்போ ஒரு தீர்க்கதரிசி கூப்பிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கும்போது பலன் அதிகமாகுதான் குறையுதான்? அதிகமாகுது. மூணாவது பாயிண்ட், இப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையின் போது வரும்போது 12 சீடர்களையும் 12 சிங்காசனத்துல இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இப்போ இந்த 12 சீடர்கள் மோயிசனை விட பெரியவர்களாம். ஆக்சுவலா கிடையாது. மோயிசன் பிதாவோடு முகமுகமா பேசினாரு, பிதாவுக்கு சொன்ன எல்லாத்தையும் செஞ்ச, உலகத்திலே சாந்தமான மனிதன் பேர் வாங்கினாரு. சீடர் இந்த இந்த வாக்கு தத்துவத்தை ஜீசஸ் சொல்லும் போது சீடர்கள் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. யோவான் ஸ்நானனை பார்த்து ஸ்ரீயின் வயிற்றுல பிறந்தல இவரோட பெரியவர் யாரும் கிடையாதுன்னு சொல்றாரு. ஆனா சீடர்கள் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசு கிடையாது அந்த நேரத்துல. அப்ரஹாம் விசுவாசத்தின் தந்தைன்றாங்க, ஆனா சீடர்கள் அவரோட பெரியவங்க கிடையாது. ஆனால் இருந்தாலும் இந்த 12 பேர் சிங்காசனத்தில் உட்கார வைக்க முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தபோது அவருக்கு ஒரு தண்ணி வேணும்னு கேட்கும்போது பக்கத்துல தண்ணி எடுத்து கொடுத்தாங்க, சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க, படுக்கிறதுக்கு ஒரு பாய் போட்டிருப்பாங்க, இல்லை படுக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. பக்கத்துல இருந்து இவ்வளவு உதவி ஜீசஸுக்கு டைரக்டா பண்ணதுனால அவர்கள் ஆண்டவர் தூக்கி அங்க வச்சிருக்காரு, 12 சிங்காசனத்துல வைக்கிறார். ஓகே, அன்னை மரியாள் பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் அவருக்கு ஜீசஸ்க்கு எல்லாம் பண்ணாங்க. அதனால அன்னை மரியாள் எல்லாத்தோட மேல. ஓகே சிஸ்டர், இப்போ புனிதர்கள் எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் இயேசுவுக்கு பண்ண மாதிரியே பண்ணாங்க. அன்னை தெரேசா ஒரு குஷ்டரோகிக்கு அவருடைய புண்களை கழுவும் போது என்ன சொல்லி கழுவுறாங்க தெரியுமா? என்ன நினைச்சு கழுவுறாங்க தெரியுமா? இயேசுடைய காயங்களை கழுவுறன்னு நினைச்சுதான் கழுவுறாங்க. அதனாலதான் அதுக்கு பலன் மிக மிக அதிகம். இப்ப நம்ம ஒருத்தருக்கு பிச்சை போட்டாலும் சரி, ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணாலும் சரி, இயேசு கிறிஸ்துக்கு செய்வதாக நினைத்து செய்யும் பொழுது அதனுடைய பலன் மிக மிக அதிகமாக இருக்கும். Praise the Lord. டிஃபரன்ஸ் புரியுதா சார் உங்களுக்கு? புரியுது பிரதர். வரைக்கும் வெறுமையா அப்படியே ஆண்டவரே இங்க அர்ப்பணிக்கிறோம் அப்படிதான் வச்சிருக்கோம் பிரதர். நீங்க சொல்லி இயேசு கிறிஸ்துவின் வழியாக
தந்தையும் அர்ப்பணிக்கிறோம் அப்படின்றது எல்லாமே இயேசுவின் வழியா, ஆண்டவர் வழியா. சில நேரத்துல நான் மாதா மூலியமா இயேசு கிறிஸ்து மூலியமா பிதா கிட்ட ஒப்பு கொடுப்போம், அது தப்பு கிடையாது. மாதாவுடைய விமல இருதயத்தின் வழியாக இயேசு கிறிஸ்து இருதயத்தின் வழியாக பிதாவே உங்க பக்கத்துல உங்க பாதத்துல ஒப்பு கொடுக்குறேன். பட் ஜீசஸ் வழியா போறது மிக மிக நல்லது. எப்பயுமே பிதா கிட்ட போகும்போது பிரதர், நீங்க இப்ப சொன்னதுலயே ஒரு விஷயம் முன்னாடி சொன்னீங்க, உங்க உடல் வேதனைகள் இருந்தாலும் நீங்க புனிதர்கள் மாதிரி நீங்க அர்ப்பணிக்கணும்னு இல்லை, நீங்க டெலிவர் பண்ணி உடனே அதை வெளியே, ஆனா ஆண்டவர் நல்ல சுகத்தோட இருக்கதான் எல்லாரையும் படிச்சாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் வச்சிருக்கீங்க பிரதர். இப்ப உடல் வேதனை நீங்க அர்ப்பணின்னு சொல்றீங்க, இப்ப ரெண்டுல எது பிரதர் ஃபாலோ செய்யறது? நல்ல கொஸ்டின் சிஸ்டர். நம்ம டெலிவரன்ஸ் பண்ணி ப்ரேயர் பண்றோம். சம்டைம் சில சிக்னஸ் கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? அதாவது நான் பார்த்த வரைக்கும் நார்மலாக இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு சிக்னஸும் ஒன்றும் நம்மளை டச் பண்ணாது, இமிடியேட்டாக ஹீல் ஆகுது, எல்லாம் பண்ணுது. சில நேரத்தில் ஜீசஸ் நம்முடைய நம்பிக்கைக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிற மாதிரி சில சிக்னஸ் சில நாள் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை நீங்கள் ஃபைட் பண்ணி மேலே வரும்போது அடுத்த மினிஸ்ட்ரி, அடுத்த லெவலுக்கு உங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அப்போ நம்முடைய விசுவாசத்தின் அளவை கூட்டுறதுக்காக சில நோய்கள் சில நேரத்தில் ஊழியர்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? அந்த நேரத்தில் அந்த குணமாகிற வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கஷ்டத்தை மற்றவருடைய ரட்சிப்புக்காக, ஆத்ம அறுவடைக்காக ஒப்பு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. புனிதர்கள் அப்படிதான், புனிதர்கள் அவங்களே கேட்டு வாங்கி ஒப்பு கொடுத்தாங்க. நம்ம அப்படி கேட்டு வாங்கி ஒப்பு கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இன்கேஸ் ஒன்றில் சிஸ்டர் ஒரு அடிபட்டு கையில் வலிக்குது, இந்த வலி ஏன் வேஸ்ட்டாக விடுவானே, அதை ஒப்பு கொடுக்கலாம் இல்லையா? ஓகே, ஒரு பிரச்சனை நம்மளுக்கு மனசுல ஒரு பயங்கர போராட்டம், அதை ஒப்பு கொடுக்கலாம். ஸோ எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது எல்லாமே பரலோக ராஜ்யத்துல வேல்யூ ஜாஸ்தி. அதுவும் கடவுளுக்காக நம்ம படுகிற, இப்போ நம்மளை பற்றி இல்லாத பொல்லாத சொல்றாங்க, அந்த நேரத்தில் ஒரு கஷ்டமா இருந்தால் ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் இந்த கஷ்டத்தை ஒப்பு கொடுக்குறேன், ஆத்மா உத்திரேசத்தை ஆத்மால மோட்சத்துக்கு போட்டுன்னு ஒப்பு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லி வெளியில வரணும். ஸோ எந்த ஒரு துன்பம், அந்த துன்பப்படுற நேரத்தில் அதை கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆத்ம ரட்சிப்பாக ஒப்பு கொடுக்கறது நல்லது. அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியில வரணும், நம்ம அதில் உட்காந்துட்டு இருக்க கூடாது. டிஃபரன்ஸ் புரியுதா சிஸ்டர்? டை சிஸ்டர், நோய் நம்ம டெலிவரன்ஸ் பண்ணி ப்ரேயர் பண்றோம். சப்போஸ் டிலே ஆகுது, ஒரு 5 days டிலே ஆகுது, ஒரு 10 days டிலே ஆகுது, அந்த 10 days நம்ம பெயினை ஆண்டவர்கிட்ட ஆஃபர் பண்ணலாம். இதெல்லாம் கரன்சி சிஸ்டர், உலக கரன்சியை ஹெவன்லி கரன்சியை கன்வெர்ட் பண்ற டெக்னிக் இது. இதை மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே பிரதர், நீங்க சொன்னது ஆல்ரெடி சொன்னது தானே பிரதர், குழந்தை தெரசாமல் சிறு குழந்தை அவங்க ஒவ்வொன்றையுமே ஜெபமா நீங்க மாத்துனீங்கன்னு சொல்லிருக்கீங்க பிரதர் ஆல்ரெடி. ஆமா, இப்போ ஒரு சின்ன வித்தியாசம் அவங்களுக்கு நம்மளுக்கு என்னன்னா, அவங்க நோய் எல்லாம் இருக்கட்டும், ஆண்டவர் நான் நோய் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆத்மாருடைக்காக ஒப்பு கொடுத்தாங்க. நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்க அப்படி ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அந்த நோயெல்லாம் போட்டோம்னு சொல்லி ப்ரேயர் பண்ணலாம், டெலிவரன்ஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னா அந்த துன்பத்தை கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். ஓகேங்களா? நீங்களும் உங்க வீட்டுக்காரன் சேர்ந்து நாங்கள் நோயெல்லாம் வாங்கிக்கிறோம், அதுக்காக அதை ஆஃபர் பண்றோம் நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா ஓகே. கணவன் மனைவி சேர்ந்து முடிவு எடுக்கும். நம்ம திருமண வாழ்க்கையில நம்ம தனியா முடிவு எடுக்க முடியாது. ஓகேங்களா? இப்ப நான் சப்போஸ் நோயெல்லாம் வந்தா பரவாயில்லன்னு நினைச்சு நான் முடிவு நான் எடுக்கணும்னா என் ஒய்ஃபை கேட்டுட்டு ஒய்ஃபும் ஓகேன்னு சொன்னாதான் எடுக்கணும். தனியா எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம குடும்ப வாழ்க்கையில இருக்கு. எனக்கு தெரிந்த வரைக்கும் நோய் நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜீசஸ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்மளும் அதை காஸ்ட் அவுட் பண்றது பண்ணிட்டு மகிழ்ச்சியோட சந்தோஷமா ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணலாம். Praise the Lord. Praise the Lord. Thank you brother. Thank you. Any other doubt? Yes brother. Okay. எந்த டவுட் இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணலாமா? க்ளோஸ் பண்ணிடலாம் பிரதர், நீங்க ஜெபிச்சு பண்ணிடுங்க. ஓகே சிஸ்டர். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, இதோ the fullness of joy is at the foot of the Lord என்று வேத வசனம் கூறுகிறது. ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்தில் நிறைவான மகிழ்ச்சி உண்டு என்று. அப்பா, உம்முடைய சன்னிதானத்திற்கு வருவது எப்படி என்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி. அதற்குரிய வழிமுறைகளை அப்பா எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுப்பதற்காக நன்றி. நன்றியுள்ள உள்ளத்தோடு உம்முடைய வாயிலுக்கு நுழைவது எப்படி என்று எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுப்பதற்காக நன்றி. தினமும் எங்களை நாங்கள் எப்படி பரிசுத்தப்படுத்திக் கொள்வது என்று எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுப்பதற்காக நன்றி. இதோ நீர் உம்மை பரிகார பலியாக ஒப்புக் கொடுத்தீர். எங்களையும் உயிருள்ள
ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது எப்படி என்று எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுத்தீர். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது எங்களுடைய மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட்டு நாங்கள் மாற்றமடைந்து எது நல்லது, உம்முடைய திருவுளம் தெரிந்து கொண்டு எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள அப்பா நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அனுதின வாழ்க்கையில் இதை கடைபிடிக்கக்கூடிய கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சன்னிதானத்தில் தினமும் நாங்கள் அமர்ந்து எங்களுக்காகவும் உலகத்திற்காகவும் அப்பா ஜெபிக்கக்கூடிய கிருபை நீர் கொடுக்குமாறு இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Praise the Lord. Praise God. Thank you, brother. Thank you so much. Thank you, brothers and sisters. God bless you all. Good night.